அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெற்றோரின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பயன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து பெற்றோருக்கு நம்ம என்னென்ன உபகாரங்கள் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் அப்படிங்கிற உறவு எவ்வளோ மிகப்பெரிய உறவு அப்படிங்கிறத பார்க்குவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெற்றோர் அப்படிங்கிறனாலே எல்லாம் அது ஒரு சாதாரணமாக சொல்லியிருக்கீங்க அது ஒரு உறவுன்னு. ஆனால் அது எல்லா உறவுகள்லையுமே மிகச்சிறந்த உறவு. அல்லாஹ்க்கு பணிவிடை செய்யறதுக்கப்புறம் நம்ம பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு உறவுனா அது நம்ம பெற்றோர்கள் தான். நம்ம தாய் தந்தையை தவிர வேற யாருமே அல்லாஹ்க்கு அப்புறம் நம்ம நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் பொதுவாக நம்மளோட பெற்றோர் தாய் தந்தை மட்டும்தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதை விட அதிகமாகவே நம்மளை பார்த்துக்கிறது நம்ம தாய் தான். ஏன்னா அல்லாஹ் முதல்ல கருவை தாயோட வயிற்றுக்குள்ள உருவாக்குவான். அது அல்லாஹோட வேலை. அல்லாஹோட வேலை அந்த நேரத்தில் முடிஞ்சது. ரெண்டாவது வேலை என்ன? அந்த கரு உருவாகி நம்ம அடுத்து அந்த குழந்தையும் அல்லது தாய் மௌத்தாகிற வரைக்கும் அந்த தாய் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. தந்தை கூட பாருங்களேன், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் தாய் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தே அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல தான் படுக்கணும். குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடணும். அந்த அவங்களோட பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியில் போகிறப்போ அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டாங்க. யா அபூ ஹுரைரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது கேட்டோடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தாய்கிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிருச்சு தாய்க்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவோட ஒரு மனதுக்குள்ள ஒரு சின்ன தடுக்கம் என்னன்னு தெரியல. அவங்க அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டாங்க. ஏன்னா அவங்க தாய்கிட்ட நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்தது. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க இந்த பாவம் செஞ்சாங்கல்ல, பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஏதோ ஒரு நன்மை இதுக்கு பதிலாக செய்யணும்னு சொல்லிட்டு 2 அடிமைகளை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க. இப்படி அந்த காலத்திலேயே சஹாபாக்கள் கூட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி வந்தது. இந்த உலகத்துல எந்த உறவுகள்கிட்ட நம்ம அதிகமா நல்லா பழகணும் அல்லாஹ்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்டவுடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம பெற்றோர்கள் கூட தான், அதுவும் முக்கியமாக நம்ம தாய் கூட தான் நம்ம அதிகமான உறவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டவுடனே சஹாபாக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நிறைய அவங்க பேசியிருக்காங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களுக்கு நிறைய போதனைகள் செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி வந்தது அவங்கள்ட்ட. என்னன்னா, ஒருத்தவங்க அவங்களோட தாய் கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க. இது கேட்டவுடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி எடுத்துட்டு வர போனாங்க. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவங்களோட தாய் உறங்கிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, இப்போ தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம படுத்து தூங்கிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு தாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. இதே நம்ம வச்சுட்டாலும் அவங்களால எடுக்க முடியாதுன்னு நினச்சி அவங்க பக்கத்துலேயே திருக்குரானை ஓதிட்டு தண்ணியோட அங்கேயே உட்காந்துருந்தாங்க. கடைசியில் தாய் சஹருக்கு எந்திரிச்ச உடனே தான் அவங்கள பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை குடித்த உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வேலைக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய உறவு. இந்த அல்லாஹ் சொல்கிறான், திருமறை குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், யார் ஒருத்தவங்க பெற்றோரை வேதனைப்படுத்துறானோ அவனோட பாவத்தை உலகத்திலேயே வாங்குவானு. பெற்றோரை வேதனைப்படுத்துறதுன்னா என்ன? அவங்களுக்கு கவலைப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஒரு சேட்டை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, சின்ன பசங்களா இருக்கிறப்போ இல்லை பெரியவங்களா இருக்கிறப்போ அவங்க பேச்சுக்கு எதிர்த்து பேசிடுறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு பதிலாக அவங்க நம்ம அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம முறைச்சி பார்ப்போம்ல, அது பெற்றோரை வேதனைப்படுத்துறதுக்கு சமம். இப்போ அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதனைப்படுத்துனா உலகத்திலேயே அதோட பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறான். இப்போ அவங்க பாவத்தை அப்படின்னா
இதெல்லாம் உலகத்திலே அனுபவிப்பாங்கல்ல, மறைச்சு பார்க்கக்கூடாது. காரணம் இல்லாமல் நம்ம பெற்றோர் நம்மளை அடிக்கவும் மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க, ஏசவும் மாட்டாங்க. அப்படின்னா நம்ம தான் அவங்களுக்கு பொறுத்து போய் இருக்கணும். எல்லா விஷயங்களும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்காக பொறுத்து போக முடியாதா அப்படின்னா என்ன உறவு? அவங்க எவ்வளோ பெரிய உறவுகள் நமக்கு. அவங்கள்ட்ட போய் இப்படி நடந்துக்கூடாது. சரி, இந்த வீடியோவில் நீங்கள் பெற்றோரோட சிறப்பை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.